வானக தந்தையை நீ அனுபவிப்பவர் கருணை உள்ளவர். உங்களிடமிருந்து உயிர் பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும் சீதூக்கி பார்க்கவும் அதை உன் திருமணத்துக்கு ஏற்ப அமைக்கவும் உமது அருளை பெற உன் திருமணம் அறிவிக்கின்றோம். உன் திருமகளின் போதனைகளை ஏற்று அவர் வாழ்க்கை பாதையில் நடந்த புனித நார்கள் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அவர் தாம் பெற்ற கிறிஸ்துவின் ஒளியை அணையாது காத்து அவ்வழியை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார். நாங்களும் எங்கள் திருமணத்தில் பெற்ற அதே கிறிஸ்துவின் ஒளியை குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிரச் செய்யவும் பிறருடைய வாழ்வில் அந்த வழியை ஏற்றி வைக்கவும் உமது கருவியாக எங்களை மாற்றிவிடுமாறு உண்மை நாடுகிறோம். வந்து கொள்வோம். சமுதாயத்தில் காணும் மூட நம்பிக்கை மற்றும் ஊழல்களை அகற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை சமாதான நற்செய்தியாக போதித்து புனித நாட்களுக்கு சமாதான தூதரை மனித சமூகத்திலும் திருச்சபையில் உள்ள கரைகளை கலைந்து சமாதானம், அன்பு, நீதி, மனிதனையும் ஆகிய மதிப்பீடுகளால் உலகம் உயர்வர எங்களுக்கு இறைவனின் சமாதானத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று உண்மை நன்றாடுகிறோம். ஒரு பெயர் ஆட்சி வருகிறோம். மறுக்கப்பட்ட போது திவ்ய நற்கருணையை கையில் எழுதி நற்கருணை பற்றிய தப்பறைகளை அகற்றி இயேசுவின் உண்மையான பிரசனத்தை வெளிப்படுத்த திவ்ய நற்கருணை ஆராதனையை திருவழிபாட்டு செயலாக மாற்றிய நற்கருணையின் பாதுகாவலரான நாட்களே, நாங்கள் நற்கருணை பகுதல் வழியாக அன்புறவில் வாழவும் இயேசுவின் முழுமையான இறை மனித பிரசனத்தில் நம்பிக்கை கொள்ளவும் வரம் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை ஒரு பெயர் துயரங்கள் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி வருகிற திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து விடுவித்துள்ளோம். வாழ்வதற்கு இறை வார்த்தையை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்டி நற்செய்தி தூதுவராய் பயணங்கள் மேற்கொண்ட தூய நாட்பட்டு துவக்க திருச்சுவையின் வாழ்க்கையை வழியாக்கி திருமுழுக்கு யோவானை போல உண்மைக்கு சாட்சியாய் விளங்கவும் உண்மையான மனமாற்றம் பெறவும் தோன்றினவரை நாங்கள் இறை வார்த்தையை எங்கள் வாழ்வாக்கி வாழவும் வார்த்தையான இறைமகன் இயேசுவை முழுமையாக பற்றிக்கொண்டு வாழ வரம் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை ஒரு பெயர் துயரங்கள் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி வருகிற உடைய திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். விரும்பிய செல்வங்களை தொடர்ந்து ஏழ்மையின் புதல்வன் ஆணை நேர்மையான பிச்சைக்காரன் என்றும் அழைக்கப்பட்டு ஏழைகள், நோயாளிகள், வழிபோக்கர்கள் மற்றும் அந்நியர்கள் யாவரையும் வரவேற்று உம்முடைய விருந்தோம்பல் பண்பினால் பாதுகாத்திருக்கிறது. நாங்களும் எங்களோடு வாழும் தேவையில் இருக்கும் அனைவருக்கும் எங்கள் திறமைகள், ஆற்றல், பொருளாதார உதவிகள் செய்யவும் எளிமையான வாழ்வு வாழவும் வரம் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து விடுவித்துள்ளோம். இறை அன்னையாம் புனித மரியாதை செலவழித்து புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். நமக்குரிய செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். அரசரின் ஆலோசகரான புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். ஏழைகளின் பேரில் இரக்கம் கொண்டு அடைக்கலம் தந்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். எதிரடங்காத ஏழைகளுக்கு உணவளித்து காத்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். விருந்தினரை அன்புடன் உபசரித்து உறைவிடம் தந்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். மனித குலம் ஒரே குடும்பம் எனும் உறவுக்கு சாட்சியம் தந்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். வாயில் காப்போனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். நடுநிலை மாறா நல்ல போதகரான புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். நற்செய்தி போதிக்க பாப்பரசரால் அனுப்பப்பட்ட புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். நற்செய்தி முழக்கம் செய்து நாடெல்லாம் நடந்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். புனித அரசினாரின் அறிவுரைகளை ஆர்வமுடன் பின்பற்றின புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். புனித பவுலடியாரை போல மனம் மாற்றம் பெற்ற புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். தீமையை நீக்கு, நன்மையை செய், அமைதியை தேடி கண்டுபிடி என்று 3 இறை கட்டளைகளை பெற்ற புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். வேத கல்வி பெற்ற இறைவனை புனித குருவான புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். இளம் துறவிகளுக்கு இறை வழிகாட்டி ஆன்ம குருவாய் விளங்கின புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். குற்றவாளிகளுக்கு பரிவு காட்டி மனம் மாற்றின புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். சமூக விரோதிகளுக்கு நன்மைகள் செய்து நல்லவர்களாய் மாறச் செய்த புனித நாம்பட்டை எங்களுக்காக வேண்டியுள்ளோம். சமாதான தூதரின் அழைக்கப்பட்ட புனித
நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலம் தரும் நற்கருணையின் பாதுகாவலரான புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை நாதரை கையிலேந்தி நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் தந்த புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண படுகையில் இருப்போருக்கு நற்கருணை வழங்கி தைரியம் தந்த புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருப்படி பீடத்தை ஆர்வமுடன் அலங்கரித்த புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தோழர்களோடு திருப்படி நிறைவேற்றி தெய்வீக ஒன்றிப்பை உலகறிய செய்த நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தப்பறையில் இருந்த நற்கருணையின் மகிமையை காத்த புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக்களை ஆர்வமுடன் விசுவாசத்தில் வழி நடத்தின புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேர்வன் நகரின் அப்போஸ்தலர் அழைக்கப்படும் புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேராயராக ஊழல்களை எதிர்த்து ஏழ்மையில் எளிய வாழ்க்கை நடத்தின புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செக்கோஸ்லோவாக்கியா நாட்டின் பாதுகாவலரான புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கின புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மான்சன்பர்க் நகரின் பெருமைக்குரிய பேராயராக விளங்கின புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவர வாழ்வில் மாற்றத்தை காண புதிய துறவர சபையை பிரிமொன்றை பள்ளத்தாக்கில் ஏற்படுத்திய புனித நாள்பட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரியே இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம்.